இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் சம்பாரிச்சிடுறாங்க, சேவ் பண்ணிடுறாங்க பணத்தை. அவங்களே பேட்டி எடுக்கிறாங்க, சைக்கிளா மாரி உட்காந்து அவங்களே பேட்டி எடுத்து அவங்களே சில விஷயங்களையும் வந்து சொல்கிறாங்க. அப்போ பார்த்தாக்க இந்த 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 பொம்பளைங்க அன்றைக்கி வந்து ஒரு டிக்டாக் பிரபலம், இப்போ உதயா சுமதின்னு அவங்க வீட்டில் பார்த்தா ஒரு 5-6 டிக்டாக் பிரபலம் இருக்குது. எல்லாமே 18+ தான். ஏதுக்கண்ணா காசு? காலம்புறம் மல்லு கட்டுறோம், நம்மளால் ஒரு டாய்லெட்டு கட்ட முடியலையா? 3 லட்ச ரூபா வேணும் ஒரு டாய்லெட்டு கட்ட. ஒரு பேசின்னு ஒரு டைல்ஸ் ஒட்டி ஷவர் வச்சு மேலே ஓட்டம் வச்சா 3 லட்ச ரூபா வந்துடும். ஆனால் அவங்களுக்கு எப்படி காசு வருது? எந்நேரமும் டான்ஸிங் மூவிங்லேயே இருக்காங்க, 24 hours. வேறு எந்த சிந்தனையும் இல்லை. முகெல்லாம் மேக்கப்பு, நல்லா மேக்கப்பு, இதெல்லாம் என்னது பைரிடல் என்னன்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு குரூப் ஆடிக்கிட்டே இருக்கு. எப்படி இது? அதாங்க, யாருமே அவங்கள கண்டுக்கிறது இல்லை. எப்படி ரிமாண்ட் பண்ண வேண்டியதானுங்க அவங்களெல்லாம்? கொச்சையாக பேசுகிறாங்கன்னு சொல்லி கீழே கமெண்டில் போடுறாங்க, நீங்கள் தான் வழக்கு எடுத்து நடத்தி ரிமாண்ட் பண்ணுங்களேன். ஏன்னா எங்களெல்லாம் ஊருக்கா நேர்ந்து விட்ருக்கு. குடும்பமாக யூடியூப் பண்ணுறாங்க, குடும்பமாக பேசுகிறாங்க. கொழுந்தியான்னு ஒரு யூடியூப் சேனலுங்க, கொழுந்தியாவில் பிக்கப் பண்ணுறது தாங்க அந்த யூடியூப் சேனலோட வேலையை. கொழுந்தியாவில் ரூட் எடுக்கிறது தாங்க வேலையை, நிகழ்ச்சியே அதுதான். கொழுந்தியா, அந்த சேனல் பேர் கொழுந்தியா. அப்படி ஒரு யூடியூப் சேனல் நடக்குது. நாங்கள் பார்க்காத சேனல்லாம் பார்க்குறீங்களா? ஓகே, வருமானம் அப்படி வருதுங்க அவங்களுக்கு, ரெவென்யூவு. இந்த புஷ்பா படத்தில் உள்ள பாட்டு பாடுறது, புஷ்பா படத்தில் புடவை கட்டுற மாதிரி பொண்டாட்டிக்கு புடவை கட்டினது ஒருத்தன் வீடியோ எடுத்து வெளியிட்டான் பாரு புஷ்பா படத்தில். அவனை விட மானம் கட்டவன் இவனு இருக்கானா? பொண்டாட்டிக்கு புடவை கட்டி வெளியிடுறான். அதை இவன் உடனே பொண்டாட்டி புடவை கட்டுறது, உடனே மறுபடியும் குடும்ப இணைப்பு விழா நடந்துச்சு. திட்டிக்கிட்டே அந்த கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் பார்த்தாலே நம்ம மருந்து வாங்கி குடிச்சு செத்து தாங்க போனோம். கழுத்தை மாட்டிக்கிட்டு தான் கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணணும். குறிப்பிட்ட இடத்துல சூழலை தள்ளிட்டு தொங்க வேண்டியதான். அவ்வளோ கேவலமாக எழுதியிருக்கானுவான். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கங்க. நிறைய யூடியூபர்ஸு, இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து, இந்த திடீர்னு பிரபலமானவங்கள்லேருந்து சில சீரியல்லாம் அவங்க எங்கே நடிக்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது. அவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு வைப்பாங்க. நிறைய இன்டர்வியூஸில் நம்ம பார்த்தோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட். சமீபத்தில் கூட ஒரு நடிகை கூட வந்து எடுத்தோடனே இப்படி தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இது காலங்காலமாக சொல்லிக்கிட்டே வராங்களே. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தான் நடக்குது ஃபீல்டில்? அதாவது இப்போ இது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. இது இப்போ உண்மைதான். இப்போ ஆண்கள்கிட்ட அது மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நம்ம எங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணுறது? நம்மள்ட்ட யார் தான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா? இல்லை இல்லை, பாலின ரீதியாகவே நம்ம அப்படி இல்லை. நம்ம டிமாண்ட் பாலினமாக தான் நம்ம இருக்க மொழிய நம்ம யாருக்கும் 18+ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, சீரியஸாக தொடங்கி. ஓகே, ஆமாம், நம்ம டிமாண்ட் பாலினம் நம்ம அப்படி இல்லை. நம்ம சைடே வேறு. பெண்கள் தான் இங்கே வாண்டடாகவே இருக்காங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் சம்பாரிச்சிடுறாங்க, சேவ் பண்ணிடுறாங்க பணத்தை. அவங்களே பேட்டி எடுக்கிறாங்க, சைக்கிளா மாரி உட்காந்து அவங்களே பேட்டி எடுத்து அவங்களே சில விஷயங்களையும் வந்து சொல்கிறாங்க. அப்போ பார்த்தாக்க இந்த இந்த பொம்பளைங்க அன்றைக்கி வந்து ஒரு டிக்டாக் பிரபலம், இப்போ உதயா சுமதின்னு அவங்க வீட்டில் பார்த்தா ஒரு 5-6 டிக்டாக் பிரபலம் இருக்குது. எல்லாமே 18+ தான். எல்லாமே அங்கே இருக்கவங்க பூராவே. அவங்க எல்லாமே டான்ஸ் குரூப்பாக வீட்டுக்குள்ளே ஆடுறாங்க. வீடு பார்த்தா மொசன்னு ஒரே டைல்ஸாக இருக்குது. ஏதுக்கண்ணா காசு? காலம்புறம் மல்லு கட்டுறோம், நம்மளால் ஒரு டாய்லெட்டு கட்ட முடியலையா? 3 லட்ச ரூபா வேணும் ஒரு டாய்லெட்டு கட்ட. ஒரு பேசின்னு ஒரு டைல்ஸ் ஒட்டி ஷவர் வச்சு மேலே ஓட்டம் வச்சா 3 லட்ச ரூபா வந்துடும். ஆனால் அவங்களுக்கு எப்படி காசு வருது? அப்போ ஏதோ ஒன்று நடக்குது தானே செய்யுது. அதில் எல்லார்ட்டையும் கார் இருக்குது, சகட்டு மேனிக்கு கார் வச்சுருக்காங்க. அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அது ஒரு ஷார்ட் பண்ணி உங்களுக்கு சரியாக வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளோ ஷார்ட்டாக அவங்களுக்கு பணம் வந்துடாது. பணம் வர்றது ஒரு பிரீத்திங் பீரியட் இருக்குது. 20 years ஒரு ஃபீல்டில் மல்லு கட்டினாலே ஜெயிக்க முடியல. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்க மாதம் வாங்கக்கூடிய பேராசிரியர்களே, டாக்டர்ஸே வந்து கார் இல்லாத டாக்டர்ஸ்க்கெலாம் சூசைட் பண்ணிக்கிறான் டாக்டர், கடன் வாங்கி தாங்க முடியாமல் குடும்பத்தோட. இவங்க அப்படி வாழ்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி எங்கே நடந்துச்சு உங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு கேட்குறாங்க சாதனாட்ட. புருஷன் எங்கே நடந்துச்சு? சோளக்காட்டுக்குள்ளே தான் நடந்துச்சு அப்படிங்கிறாரு. இது ஒரு கேள்வி, இது ஒரு பதிலா? இதையும் எடுக்கிறாங்க. இது ஒரு கேள்வி, இது ஒரு பதில். யார் வெக்கப்பட்டார் ரொம்ப அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே இருட்டாக இருந்தது, யார் வெக்கப்பட்டான்னு என்ன தெரியுது அப்படிங்கிறாப்புல அவங்க. இது ஒரு விஷயமானு கேட்குறேன். இது ஓகே. இந்த மாதிரி விஷயங்களும் ஊடகங்களில் பகல்காமில் செத்துக்கிட்டு இருக்கான், ஈரானில் செத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தான் எல்லாரும் அறிக்கை விட்றாங்க. திடீர் அரசியல்வாதிகளாக மாறுறாங்க எல்லாம்.
இத்தனை வருஷமாக செத்துக்கிட்டு இருக்கான காசாவில், இங்கே உக்ரைனில் செத்துக்கிட்டு இருக்கான். விமான விபத்து பல பேர், விமான விபத்து 250 பேர் செத்துட்டான். என்னென்ன பிச்சுக்கிட்டு நிற்கிறான் மண்டையில். இன்றைக்கி ஒரு ஃப்ளைட்டு ஏறவுலே இறக்கிட்டான் மறுபடியும் லண்டனில். அது சென்னை வர வேண்டிய ஃப்ளைட். இப்படி நம்மளை சுற்றி இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இங்கே கேரளாவில் ஒரு ஃப்ளைட்டு எரிஞ்சு தண்ணிக்குள்ளே கப்பல் ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நடுக்கடலுக்கு இழுக்கிறானோ அதை அணைக்கிற முடியாமல் இவ்வளோ பிரச்சனை நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கு. கொலை நடக்குது, வாடகை கொடுக்க முடியல, வறுமை, பசி, பட்டினி, பச்சை பிள்ளைங்க ரேப்பு, இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எதுவுமே இல்லாமல் இங்கே ஒரு உலகம் ஆடிக்கிட்டே இருக்குங்க. இந்நேரமா வயிற்று பற்றி எரியுதுங்க எனக்கு அதை நினச்சாக்க. எந்நேரமும் டான்ஸிங்கும் மூவிங்லேயே இருக்காங்க 24 hours. வேறு எந்த சிந்தனையும் இல்லை. முகெல்லாம் மேக்கப்பு, நல்லா மேக்கப்பு, இதெல்லாம் என்னது பைரிடல் என்னன்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு குரூப் ஆடிக்கிட்டே இருக்குது. எப்படி அது? ஆனால் உலகம் வேறு மாதிரி இங்கே வறுமையில் இருக்குது. அவங்க வாழ்கிற உலகமே வேறையாக இருக்குது. அவங்க உலகமே தனி. என்ன உலகம்னு நினைக்கிறீங்க? அதான் திங்குன்னு ஆடுறது தான் உலகம். வேறு என்ன? பொழுதுனிக்கும் ஆடுறது. இப்போ ஒரு பொண்ணு ஒன்று, அது பேர் குட்டிமான்னு நினைக்கிறேன். அப்படியே அது இது அந்த இது பூனா சொன்னான்னு பேசுதுங்க. அது பாட்டுக்க சர்வசாதாரணமாக ஊடகங்கள் சும்மா சாதாரணமாக. இப்போ நான் பேசுனா இது ஏற்றுக்காது. யூடியூப் பேசுனா ஒரு கேஸ், நீங்களே எங்கள் கேஸ் ஒன்று ஹேண்டில் பண்ணுறீங்க. யூடியூப் ஏற்றுக்காது. நம்ம பேசுனாக்க அது பாட்டுக்கு பேசுதுங்க. அது இதுன்னு அரசியல் பேச முடியல நம்மளால. அரசியல் ஊடகத்தை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பேசணும்னா நம்ம மீது வழக்கு வருது. ஆனால் அவங்க சர்வசாதாரணமாக பேசுகிறாங்களே, எப்படி? யாருமே அவங்கள கண்டுக்கிறது இல்லை. எப்படி ரிமைண்ட் பண்ண வேண்டியதானுங்க அவங்களெல்லாம் கொச்சையாக பேசுகிறாங்கன்னு சொல்லி கீழே கமெண்டில் போடுறாங்க. நீங்கள் தான் வழக்கு எடுத்து நடத்தி ரிமாண்ட் பண்ணுங்களேன். ஏன்னா எங்களெல்லாம் ஊருக்கா நேர்ந்து விட்ருக்கு. சொல்லுங்கள், நம்ம ஒரு கருத்து சமுதாயத்தில் நடக்கிற அவலங்களை வெளில சொல்கிறோம். நம்மளே திருப்பிக்கிட்டு வந்து திட்டினாக்க யார் தான் என்ன பண்ணுறது? இதை பேசக்கூட ஆள் இல்லாமல் போய்டும். கொஞ்சம் பேர் தான் இருக்கான் என்ன மாதிரி பேசுகிறதுக்கு. மொத்தமாக கூட்டி கழிச்சாலும் 10 பேர் இல்லை என் அளவுக்கு ஃப்ராங்காக விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்கு. எல்லாம் பூசி மொழி சொல்கிறாங்க. ஒரு 20 பேர் இருப்பாங்களா என்ன மாதிரி போட்டு உடைக்கிறதுக்கு தான் இருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம். அது 8 கோடி பேரில் ஒரு 20 பேர் போட்டு உடைக்கிறான். 20 பேரையும் திட்டு மிரட்டு அவனும் ஒதுங்கிடுவான். நமக்கு மட்டும் வேத்தா வடி இது. ஏதாவது பண்ணிட்டு தொலைங்கிட்டு போக வேண்டியது. கடைசியில் அவங்கள மாதிரியே பேசிக்கிட்டு போக வேண்டியதான் போல இருக்கு. நம்ம விலகிக்க வேண்டிய எதுக்கு சும்மா போட்டு பேசிக்கிட்டு ஒன்று அதாவது அப்படி இப்படி ஆடுதுங்க, அப்படி இப்படி பேசுதுங்க, அப்படி இப்படி குடும்பமாக யூடியூப் பண்ணுறாங்க, குடும்பமாக பேசுகிறாங்க. கொழுந்தியான்னு ஒரு யூடியூப் சேனலுங்க. கொழுந்தியாவில் பிக்கப் பண்ணுறது தாங்க அந்த யூடியூப் சேனலோட வேலையை. ஓகே, கொழுந்தியாவில் ரூட் எடுக்கிறது தாங்க வேலையை. நிகழ்ச்சியே அதுதான். கொழுந்தியா, அது சேனல் பேர் கொழுந்தியா. அப்படி ஒரு யூடியூப் சேனல் நடக்குது. நாங்கள் பார்க்காத சேனல்லாம் பார்க்குறீங்களா? ஓகே, என் வருமானம் அப்படி வருதுங்க அவங்களுக்கு. ரெவென்யூவு அடித்து மோதி பேசினாலே 10,000 வியூஸ் தாண்ட மாட்டுது. அங்கே பட்ட மில்லியன் கணக்கில் போயிட்டுருக்கு வியூஸு. கொழுந்தியான ஒரு யூடியூப் சேனலு. அந்த ஜேசரதின்னு ஒரு குடும்பம் ஒன்று. இந்த வடிவேல் ஒரு படத்தில் சாமி மாரி வருவார். ஐயோ ஒரு மானகண்ட குடும்பம் வருதுடா, வண்டியை திருப்புடா அப்படிம்பாரு. கொய்யாவா நல்ல கடி வாயில் நெருப்பு போட்டுருவாங்க. யார்? இந்த நபிதாவெல்லாம் சேர்ந்துக்கிட்டு செத்து போயிட்டாங்க. பறவை முனியம்மா அந்த ஆத்தாவெல்லாம். ஜெயசரதி, பிரகன், அந்த பொண்ணு பேர் நல்ல பேருங்க. அது ஜெயசரதி, பிரகன், அவங்க அப்பா, அந்த பொண்ணு பேர் என்ன, பிரிக்கியா. அந்த பேரை பற்றியே பிரிக்கியா. இதுதான் குடும்பம். ஆக்சுவலாக நான் கோவிட்டோட தான் நான் டிக்டாக் உள்ள நுழைஞ்சேன். அப்புறம் அது முடிஞ்சு போச்சு. நல்லா இருந்து ஜாலியாக இருந்து பாட்டெலாம். நமக்கு என்ன ஆடவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பார்க்குறது போகிறது வர்றது தான் நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதானே. அப்போ இது எங்கள் அப்பா இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லி இவ்வளோ வேறு மீன் கடலோர கவிதை சத்யராஜ் மாரி தூக்கின்னு வந்துச்சு. பரவாயில்ல, நம்மளும் சின்ன வயசுலேருந்து நிறையா குடும்ப பாசத்துக்கெல்லாம் ஏங்கின ஆளுங்க. சரி, நல்லா சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சா, அப்பாரும் பொண்ணும் குடும்பத்தை விட்டு வெளியேறது. இவங்க அம்மா ஒரு பைபிள் வச்சுட்டு கர்த்தரே இவன் நாசமாக போகணும் கர்த்தரே அப்படின்னு இது வேண்டுது. பேன்னு அழுவுதுங்க. அப்படியே காண்டாமல் இருக்க மாதிரி. அந்த பொண்ணு போயிட்டான் ஆகுது கிடந்துக்கிட்டு. தூக்கி சின்ன பிள்ளைங்களாம் பயந்துருது. தூக்கி வாரி போடுது. நமக்கு எப்போ திடீர்னு பண்ணாதம்மா இப்படிலாம் ரியாக்ஷன் பண்ணாதுன்னு. அப்புறம் அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு அதுக்கு ஒரு கணவனையும் ஒருத்தனை செட் பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு செட்டிங் தான் எல்லாமே செட்டு தான். அப்படி சொல்லுங்க, செட்டிங். ஸ்கிரிப்ட் தான். எல்லாமே ஸ்கிரிப்டடா செட்டிங்கா 2 அர்த்தம் இருக்கு. எடுத்துங்க ஒன்று. நீங்கள் அவன் எப்போ பார்த்தாலுமே பிசிக்கலாக தான். அந்த பொண்ணோட வாய் மூக்குன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அது ரொம்ப அழகாகவும் இல்லைங்க. அது பிசிக்கலாக தான்னு கேட்குறானா. கேட்டால் கொடுத்துட்டு போயேன். என்ன கேட்டு போச்சு, இல்லை கொடுக்காம தான் போயேன். அது ஓவருக்கும். அது இதுக்கு மென்டலியாக லவ் வேணுமா, அவன் பிசிக்கலாவாங்கிறானா. அவன் நேரடியாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். பிசிக்கலாவா
இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சுற்றி வளைச்சலாம் ஆகாது, அப்படி பாய விரிச்சிட்டான் அவன். இது மென்டலியாக லவ் வேணுமா, அவன் ஒத்துக்க மாட்டானா. அவங்க அம்மாவும் அவனோட பிசிக்கலாக போன்னு சொல்லுதான். யாரு அந்த அம்மா இதை உட்காந்து ஊடகத்தில் பேசி அதை ஒரு பேசி அப்புறம் மறுபடியும் அவங்க அப்பாவும் அந்த பொண்ணும் பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுத்தா நீங்கள் அம்மாவோட போயிடுவீங்களான்னு. நான் இப்போ உனக்கு வந்து அம்மாவாக இருக்கேன் அப்படிங்கிறாரு. டேய் இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அசிஸ்டன்ட் டைரக்டர் எழுதின டைலாக்டா, இப்போ கொண்டாந்து பேசிகிட்டு இருக்கீங்க. மறுபடியும் அந்த குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்றாங்க நிகழ்ச்சி. அவன் ஒருத்தன் அப்படியே தடுக்கு மடுக்காக தின்னுபிட்டு இருக்காங்க. இந்த பிரிக்கியாவோட அண்ணன் ஒருத்தன் பிறக்கேன் அவன் பேர், சும்மா ஓங்கி அடித்தா ஒன்றுட்டு வீட்டு மாறுறான் தின்னுபிட்டு. அவனுக்கு ஒரு பொண்டாட்டி சினேகா. அது ரெண்டும் அப்போ அதை இந்த புஷ்பா படத்தில் உள்ள பாட்டு பாடுறது, புஷ்பா படத்தில் புடவை கட்டுற மாதிரி பொண்டாட்டிக்கு புடவை கட்டினது ஒருத்தன் வீடியோ எடுத்து வெளியிட்டான் பாரு புஷ்பா படத்தில். அவனை விட மானம் கட்டவன் இவனு இருக்கானா? பொண்டாட்டிக்கு புடவை கட்டி வெளியிடுறான். அதை இவன் உடனே பொண்டாட்டிக்கு புடவை கட்டுறது. உடனே மறுபடியும் இப்போ குடும்ப இணைப்பு விழா நடந்துச்சு. மறுபடியும் அது ஒரு லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸு. அப்புறம் மறுபடியும் பார்த்தா மறுபடியும் அவங்களை மட்டுமே குறை சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் போய் பார்க்குறாங்களா, அது விருப்பப்படுறாங்களான்னு கேட்குறேன். திட்டிக்கிட்டே அந்த கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் பார்த்தாலே நம்ம மருந்து வாங்கி குடிச்சு செத்து தாங்க போகணும். கயிற்றை மாட்டிக்கிட்டு தான் கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணணும். ஒரு கட்டத்தில் சூழத்தை விட்டு தொங்க வேண்டியதான். அவ்வளோ கேவலமாக எழுதியிருக்கானுவான். ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. இது ரேட்டிங்ஸுங்க, இது ரேட்டிங்ஸு. அப்போ வந்துட்டு அப்போ மறுபடியும் குடும்ப பிரிவு ஆச்சு. இப்படிப்பட்டது இத்தனைக்கும் அந்த ஜெயசரதி வந்து ஒரு டீச்சர்னு சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். சஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா? அதை இன்னும் பணியில் இருக்காங்களா? இன்னும் பணியில் இருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா? அந்த மாவட்ட கல்வி அலுவலர் என்னங்க பண்ணுறாரு? மாணவர்கள் எப்படி படிப்பாங்க? அவங்க எப்படி படிப்பாங்க? இந்த மனநிலையில் உள்ள ஒரு லேடிகிட்ட எப்படி படிப்பாங்க? இது டீச்சிங்கிறது சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லைங்க, வாழ்வியலுங்க. குரு நீ எனக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் எனக்கு முன்னாடி, அப்போ தான் நான் வாழ்வேன். எங்கள் வாத்தியார் தம் அடித்தா நானும் தம் அடிக்க தான் செய்வேன். அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னும் சஸ்பெண்ட் பண்ணாமல் வச்சுட்டு இருக்காங்க. பார்க்குறோம் வயிற்றை பற்றி தெரியுது. அங்கே ஒருத்தர் மாப்பிள்ளை வணக்கம்டா தேனியிலேருந்துங்கிறாப்புல. ஒரு பாவம் அவர் அருண்குமார் வாட்டர் சர்வீஸில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு இந்த நடைமுறை உலகமே இன்னும் வரல. அவரை கொண்டாந்து நீயா நாள் எடுக்கிறாங்க. நேரம் எடுத்து தம்பி டேய் வேற மாதிரி பேசிகிட்டு இருக்கா, வேற மாதிரி ஆகிடுங்கிறாப்புல. சீரியஸ் ஆகிட்டாப்புல. இவங்கெல்லாம் வாழ்கிற உலகமே ரொம்ப சின்ன உலகம், ரொம்ப கம்மியான உலகத்துக்குள்ளே பயணிக்கிறாங்க. கான்ட்ரவர்சி பற்றிலாம் கவலைப்படுறதே இல்லை. ஜிபி முத்து மாதிரி தான் எதிரடை தர்க்கம். ஜிபி முத்தெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியல. ஜிபி முத்து தான் உதாரணம். ஓகே, நான் அவர்கிட்ட சில விஷயம் கற்றுக்கிறேன். சாதாரண இந்த ஒரு 1.5 செல்லை வச்சு இதை வச்சு நெகட்டிவாக போடுறோம். நிறைய விஷயம் டைட்டில் தம்ப்நெயில் எதுவுமே இருக்காது, ஏறவே ஏறாது. இவ்வளவையும் வச்சு அவர் பெரிய ஆளாயிரம் வந்திருக்கிறாரு. சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் அதுக்கு மேலே அவரால் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பிரெயின் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் தான். இவங்களாவே சண்டை போடுறாங்க, இவங்களாவே பிரிஞ்சுப்பாங்க, இவங்களாவே மறுபடியும் சேர்ந்துப்பாங்க. இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கொஞ்ச நாள் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது, கொடுக்க முடியாது. அது ஜெயசரதி குடும்பம்லாம் இதே பொழுதுபோக்காயிட்டு சண்டை போக்கு சச்சரவு இளவு கொண்டாடுறது இதே தான் போய்கிட்டே இருக்குது. அங்கே ஒருத்தன் என்னென்னா கேரளாவில் ஒருபடி மேலே போயிட்டான். ஃபஸ்ட் நைட் எடுத்து 71 வீடியோ அப்லோட் பண்ணுறான். தான் புருஷன் மாட்டி ஃபஸ்ட் நைட் இருந்தது 71 வீடியோ அப்லோட் பண்ணுறான். மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் போய் அடுத்த நாள் கார் வாங்குறான். ஓவர் நைட்டில் ஊடகங்களில் அந்த ஃபோட்டோ வந்து ஓவர் நைட்டில் ஒரு கார் வாங்குறான். இதெல்லாம் எதை நோக்கி பயணிக்குது சொசைட்டி? இருக்கிற அக்கப்போர் பத்தாமல் இது ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. இப்போ முதல்ல தைய தக்கன்னு ஆடி பார்த்தாங்க, அது கொஞ்ச நாள் தான் பார்த்தாங்க. அப்புறம் அது பார்க்க பார்வையாளர் இல்லை. அப்புறம் கொஞ்சம் குளியல் காட்சிகள், அப்புறம் அப்படியே டிகிரி மாதிரி கடைசியாக படுக்கையறை காட்சிகள் வரையும் வந்துட்டாங்க. ஒரு வளர்ச்சி சொல்கிறேன், ஒரு பரிணாம வளர்ச்சி சொல்கிறேன். கிட்டத்தட்ட எங்கேயே நெருங்கி வந்துருச்சு. இப்போ சினிமாவில் பார்த்தோம்னா சினிமாவில் சென்சார் போர்டு இருக்குது. இந்த காட்சிகள் இந்த வார்த்தைகள்லாம் அது வந்து வெட்டி எடுத்து ஒரு படம் 8 மணி நேரம் எடுத்த படம்லாம் 3 மணி நேரமாக மாற்றிருக்காங்க. இதில் என்ன சென்சார் போர்டு இருக்குது? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இவங்க எடுத்து போடுறது தான். அது இப்போ யூடியூப் கூட சில அது சப்போர்ட் பண்ணாது. இன்ஸ்டாகிராமில் என்ன இருக்குது சென்சார் போர்டு, ரீல்ஸில் என்ன இருக்குது சென்சார், எல்லாம் தான் ஆடுதுங்க, அவுத்து போட்டுங்க, இது எல்லாம் தான் போகுதுங்க இதில். அதனால் இது வரைமுறையற்று போகுதுங்க. இன்னொரு 20 வருஷம் கழித்து நம்ம சமுதாயம் வந்து ஒரு சான்றோராக மாறிடுச்சுன்னா இதெல்லாம் பார்த்து முகம் சுழிக்க மாட்டான் நம்ம எதிர்கால சந்ததி. என்னடா இவ்வளோ கேவலமாக இருந்திருக்காங்களேன்னு சுழிப்பானா? சுழிக்க மாட்டானா? கட்டாயமாக இருக்கும், சுழிப்பாங்க. நீங்கள் 90 கிட்ஸ் தானே? நான் 90s. 90s கிட்ஸில் வந்து விட்டு படம் தேட்டரில் தனியாக ஓட தெரியும் தானே?
தேட்டர்லேயே படம் ரிலீஸ் ஆகும். டென்ட் கொட்டாய்ஸ்லாம் இருக்கும். டென்ட் கொட்டாய் தேட்டர்லேயே ஓடும். அப்புறம் கேசட் வாடகை கிடச்சிது, ப்ளூ ஃபிலிம் கேசட் வாடகை கிடச்சிது. ப்ளூ ஃபிலிம்னா நீளமாக இருக்குமானா நினச்சிக்கிட்டு இருந்த காலம்லாம் உண்டு நான். அதில் அது ஒரு செக்ஸ் படம். அப்புறம் அதை தொடர்ந்து சிடி கிடச்சிது. அப்புறம் அது செல்ஃபோன் வந்துச்சு, அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுச்சு. எல்லாமே இதுக்குள்ளே வந்துருச்சே, எல்லாமே ஆல்வேஸ் இதில் எல்லாமே இருக்குது. அப்புறம் டோட்டலாக பான் வீடியோஸ் எல்லாம் யூடியூப்பே தூக்கணும், எதுவுமே இல்லை. இப்போ இதில் தேடி போய் பார்த்தீங்கன்னா கூட அது இந்த மெசஞ்சர் லிங்கில் வந்து ஏதாவது ஓப்பன் ஆனால் உண்டு. கூட ஒரு நடிகையோட வீடியோ ரிலீஸ் ஆச்சுல்ல, நடிகை ஒன்று வாய்ப்பு தேடி சமீபத்தில். ஆமாம், ஸ்மிருதி ராணி. அது கூட மெசஞ்சர் லிங்கில் போய் தான் இப்போ ப்ளே ஆச்சு. அதுவும் இப்போ ஏறக்குறைய இல்லை, எங்கேயுமே இல்லை அது. அப்போ நம்ம அன்னைக்கு அந்த படங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு இன்றைக்கி ஒரு 2K கிட்ஸ் பசங்கள்கிட்டையோ இல்லை 2000 பிறகு பிறந்தவன்ட்ட சொன்னீங்கன்னா இது எல்லாமே போய் தேட்டரில் பார்த்தீங்க இப்போ அப்படி கேட்க மாட்டான் நம்மளை பார்த்து. வேலை மெனக்கெட்டு போய் இதை பார்த்துருக்கீங்க பாருங்க, அப்போ அப்படி சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லுவான். அப்போ அவன் இப்போ சிவிலைஸ்டு ஆகிட்டான்ல. இப்போ நம்ம தான் இப்போ அன்சிவிலைஸ்டாக போய் பார்த்துருக்கோம். பஞ்சாயத்து புள்ள டிவி பார்த்தாங்க, வேறு டிவி கிடையாது. டிவி போய் ரோட்டில் நின்று பார்த்தீங்களா? டிவி கூட இல்லை உங்கள் வீட்டில் அப்படின்றா. ஒரு காலத்தில் ஊருக்கே ஒரே டிவி தானே கிராமம். இவனுக்கு விளக்கவே முடியல அன்றைய காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னு. அப்போ இன்னும் 20 வருஷம் கழிச்சு, நான் இன்னைக்குள்ள இளைஞர்களை விடுங்க, அதான் நம்ம இன்னும் 20 வருஷம் கழிச்சு வரப்போகிற இளைஞன் நம்மளை எவ்வளோ சிவிலைஸ்டாக பார்க்கணும். அவன் என்னங்க எப்படி இருந்திருக்காங்க அந்த காலத்தில், இவங்களாம் உங்கள் செட்டு தானேங்க, என்னங்க இப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டான் நம்மளை பார்த்து. கட்டாயமா ஏங்க இன்னும் 20 வருஷம் கழிச்சு நீங்கள் இன்னும் மோசமாக போய்ட்டு நினைக்காதீங்க. இந்த சமுதாயம் நல்லா வருங்க, மாறும். நான் நம்புகிறேங்க. நான் இருக்கணும் இல்லையோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு, யார் இருக்கமோ இல்லையோ இந்த வீடியோ நிச்சயமாக எங்கேயோ ப்ளே ஆகும்ல. இன்னும் சூப்பராக இருப்பாங்க பாரு. இன்னும் 20 வருஷம் கழிச்சு எல்லாம் வேலைக்கு போகணுங்கிற மனநிலைக்கு வந்துட்டான், படிக்கணுங்கிற மனநிலைக்கு வந்துட்டான். உலக நாடு முழுவதும் வேலைக்கு போகிறான், வர்றான். எல்லாம் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறான், எல்லாம் வக்கீல் ஆகணும்னு நினைக்கிறான். எல்லோரும் பக்காவாகும் பாருங்க. 20 வருஷம் கழிச்சு பொலிட்டீஷியனே வேறு மாதிரி இருக்கணும். அரசியலே இங்கே வேறு இந்த அரசியலே இருக்காது. சர்வசாதாரணமாக அமெரிக்கா மாதிரி ஓட்டு போடுவான். 20 வருஷம் ஆகும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி 2026, 36, 46, 2050 நான் சொல்கிறேன், எடுத்து வச்சேங்க இந்த வீடியோ இருக்கும், எங்கேயாவது ப்ளே ஆகும். மிகப்பெரிய சான்றோராக மாறி நிற்பான். எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டான். நமக்கு பிறகு இப்போ 10வது படிக்கிற பையனுக்கு போங்க, அங்கே போங்க, அவன் தான் அடுத்த கட்ட சொசைட்டி. அவன் படிக்கிறான், தெளிவாக புரியுது அவனுக்கு யாருக்கு வாக்களிக்கணும் யாருக்கு வாக்களிக்கக்கூடாது. நம்மளோட தெளிவாக இருக்கான். எது சரி ஒன்று தெரியுமா? நம்ம தலைமுறை ட்ரிங்க்ஸ் பக்கம் போனோம்ல, அதுக்கு அடுத்த தலைமுறை அங்கே வரல, கவனிச்சிங்களா? கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க சமுதாயத்தை. நமக்கு தாங்க ட்ரிங்க்ஸ் புதுசாக தெரிஞ்சுது. நமக்கு அடுத்த கட்ட ஜெனரேஷன் இப்போ 10வது படிக்கிற பையன் இருக்கான்ல, அவன் அந்த பக்கமே போகல. அவன் அதை தாண்டி வேற விஷயங்கள்ல இல்லை இல்லை, அப்படி சும்மா ஒரு கட்டமைக்கிறாங்க, அதெல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்புங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம தாங்க நம்பணும். இன்னொரு 20 வருஷம் கழிச்சு பக்கா சிவிலைஸ்ட் ஆகிடுவான். இந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டான். அப்போ இந்த தையத்தக்க நான் இந்த இதெல்லாம் பார்த்து அவன் முகஞ்சு ஒழிப்பான். ஃபஸ்ட் நைட் வீடியோ அப்லோட் பண்ணுறான். அவங்க வீட்டில் 2 பையன் இருக்காங்க. நாளைக்கு அவங்க பையனுக்கு நாளைக்கு நல்ல இடத்துல பொண்ணு தேடி போவாங்களா போக மாட்டாங்களா? கட்டாயமாக போகணும். அதனால் இன்றைக்கி நம்ம எவ்வளோ அழுக்காக அந்த சமுதாயத்தை மாற்றிட்டு போகிறோமோ, இன்றைக்கி இது வரைக்கும் நம்ம அந்த இயற்கைக்கு செய்த துரோகம், குப்பையாக்குனது நாட்டை, இது எல்லாமே நம்மளுக்கு எடுத்து குட்டிச்சாராக்கிட்டோம். இன்னும் 20 வருஷம் கழித்து வரக்குள்ளே மேலும் குப்பையாக்கிடக்கூடாது. இப்போ ஓரளவு நமக்கு குப்பை பிளாஸ்டிக்கை பற்றி எல்லாம் அவேர்னஸ் எல்லாம் வந்துருச்சு, நமக்கு ஓரளவு புரிய ஆரம்பிச்சிட்டு. அது இன்னும் 20 வருஷம் இப்போ கழித்து நல்லாயிடுவோம், நம்புவோம். பனைமரத்தை பற்றி புரியுது, மரம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம், நிலத்தடி நீரை சேவிக்க பற்றி ஐடியா வந்துருச்சு, மழையோட அற்புதம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் நம்ம 20 வருஷம் கழிச்சு சூப்பராக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நிர்வாண குப்பைகள் ரொம்ப வருத்தத்தை அளிக்கும். தயவுசெய்து இந்த மாதிரி நடவடிக்கைகளை குறைச்சிக்கிடுங்க. நன்றி.